ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சமையல் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கள்ல பூசணிக்காய், அது பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் காயெல்லாம் நறுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் கிச்சனில் நின்றுட்டு நறுக்கிறது இல்லை, டேபிளில் வச்சுட்டு ஃபேன் காற்றுல டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து காயெல்லாம் நறுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஒரு இதை தாளித்து விட்டுட்டு வந்துடலாம் வெளியில் டக்குன்னு. அதுக்கு தான் இங்கேயே உட்காந்து எல்லாமே நறுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம்லாம் தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நறுக்கிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். வெண்டைக்காய் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளித்து விட்டுட்டு டக்கு டக்குன்னு தாளிப்பை முடிச்சுட்டு வெளியில் ஓடியே போயிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காவை தனியாக வதக்கி போடலை, இதிலேயே வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிட்டேன். ஒரு சில நேரம் டைம் இருக்கப்போ கொஞ்சம் தனியாக வதக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு போடுவேன், சுருளில் வதக்கிட்டு. இன்றைக்கி இதிலேயே போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதங்கினதோடு வச்சுட்டேன். குழம்புமே அன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்குவேன். தக்காளி பெருசு பெருசாக தான் போடுவேன், ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டில் தக்காளி போகிறப்ப பிடிக்கவே செய்யாது. அதனால் சரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றப்ப எடுத்துக்குவோம், அவங்களுக்கு போகாமல் பார்த்துக்குவோம். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் போடுவேன் எப்பயுமே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கதன்னு சவுண்டு வரும்ல, அந்த டைமில் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிரும். நான் வெளியில் மாடியில் உட்காந்து பேசுகிறதுனால ஏதோ சவுண்டெல்லாம் வருது, பறவைகள், தென்னை மரம் ஓலை உரசுறது எல்லாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குழம்பு பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டு அப்புறம் பூசணிக்காவுக்கு தாளித்து விடலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கும் எண்ணெய், கடுகு, வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு தாளிச்சுக்குவேன். நல்லாயிருக்கும். இது காயாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பழங்கிறதுனால லைட்டாக இனிப்பாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பிஞ்சாக இருக்கிறப்ப அதில் செய்கிறது தான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வேறு ஒன்றுமே போடவே தேவையில்லை. தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டு மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். தேங்காய் பூ வேணுன்றவங்க தூவிக்கலாம், நான் எப்போயுமே போட மாட்டேன். இவங்க அவ்வளோவா தேங்காய் பூலாம் போட்டாலாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் சும்மா தான் எப்போயுமே செய்வேன், ஏதாவது ஒரு சிலதுக்கு மட்டும் சேர்த்துக்குவேன். காலையில் வச்ச கீரை இருந்துச்சு, சாதம், குழம்பு, அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.